இந்த திருக்கோயில் கீழச்சூரியமுலை சூரியகோடீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியகோடீஸ்வரர் ஆலயத்தை யாக்கியவல்க மகரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட சூரியகோடீஸ்வரர். இந்த கோயில் சூர்நார் கோயிலுக்கு ஈசானிய பாகத்தில் இருக்கிறதுனால தான் ஈசானிய மூலை கீழ்மூலைன்னு சொல்லுவோம். சூரியன் கீழ்மூலை கீழே சூரிய மூலைன்னு பேர் எடுத்தவர்னால அந்த சூர்நார் கோயிலுக்கு ஈசானிய பாகத்தில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல சூரிய பகவானுடைய ஒளி ஈஸ்வரன் மேலே உதயத்து முதல் அஸ்தமனம் வரலையும் பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறது கருத்து. அதுக்கு ஆதாரம் எல்லா கோயிலையும் கருவறைங்கிறது இருட்டாக தான் இருக்கும், விளக்குகள் தான் தெரியும். இந்த கோயிலில் விளக்கே இல்லாமலே வெளியில் சூரியனோட வெளிச்சம் எந்த அளவு இருக்கோ அதே வெளிச்சம் ஈஸ்வரன் மேலே பட்டுகிட்டே இருக்கும். இந்த இடத்துல சூரியனால் நமக்கு என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்படணுமோ அத்தனையும் ஏற்படுங்கிறது ஒரு இடம். சூரியன்கிறது பிதிர்காரகன். அவனுடைய ஆதரவு, நம்ம மூதாதையரோட ஆதரவு, மூதாதையரோட அருள் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த குடும்பம் நிச்சயமாகவே செழிப்பாகவே இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல அந்த மூதாதையர்களால் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க இங்கே கோயிலில் தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவளோட சக்திக்கு தகுந்தபடி என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணி போனால் நிச்சயமாக எல்லா விதமான தொல்லையிலேருந்து நீங்கி குடும்பம் க்ஷேமமாக இருக்குங்கிறது இந்த இடத்தோட கருத்து. இந்த இடங்கிறது சூர்நார் கோயிலுக்கு ஈசானிய பாகத்தில் இருக்குங்கிறது ஒரு பக்கத்தில், கஞ்சனூர் சுக்கரன் கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்கிறது ஒரு பக்கம். இது ரெண்டுலேயும் ஒரு விசாரிச்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் வரலாம். கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸு. இது உள்ளே வர்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியாக வர முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். ஏன்னா இது முனிவர் பூஜை பண்ண இடம், ரிஷிகள் பூஜை பண்ண இடம். இந்த ரிஷிகள் பூஜை பண்ண இடத்தால் இந்த இடத்துல நம்ம அவளை ரிஷிக்கிட்ட யாருமே ரொம்ப நெருங்க முடியாது. அந்த ரிஷிகள் பூஜை பண்ண இடத்தால இது உள்ளே வரும்போது நமக்கு ஒரு விதமான பாவங்கள் நமக்கு மாற்றங்கள் கொடுத்து தான் இது உள்ளே கூப்பிடும். நம்ம சுத்தமாக இருந்தால் தான் இது உள்ளே வரலாம். இது உள்ளே நிச்சயமாக தரிசனம் பண்ணும்போது அந்த மக்களுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் இது. அதனால் இந்த பூர்வ ஜென்ம பாவங்கள் நிவர்த்தி பண்ணி குடும்பங்கள் சேமமாக இருக்குங்கிறது இந்த இடத்தோட கருத்து. கோயிலுக்கு வர பஸ் ரூட்டு தூலி கஞ்சனூர் சுக்கரன் கோயிலுக்கு வர வண்டி தூலி வழியாக திருநோக்கி போகிற பாதை வழியாக வரணுங்கிறது. இந்த இடத்துல 38ன்னு ஒரு பஸ் ஓடுறது. அதில் வந்தோம்னா கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இறங்கிக்கலாம். கும்பகோணத்துலேருந்து வருது அது. என்னமா அந்த வண்டி கும்பகோணத்துலேருந்து வருதா? கும்பகோணத்துலேருந்து வருது. கும்பகோணத்துலேருந்து 38ஆம் நம்பர் வண்டி 38 வருது. அதுவே 40 40 2 வண்டி மாயவரத்துலேருந்து